ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் வந்து டபுள் பார் டிப்ஸ் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்து இந்த 2 குட்டி பசங்களுக்கும் டபுள் பார் டிப்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு காட்டி கொடுக்க போகிறேன். ஆக்சுவலாக டபுள் பார் டிப்ஸ்னால் வேறு ஒன்றும் இல்லை, சாதா பேசிக் டிப்ஸ் தான். ஸோ வந்து நம்ம வந்து அதை பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 2 பேரும் இந்த பக்கம் வாங்க, இதுக்கிட்ட வாங்க. சரியா? ஸோ டிப்ஸ்னால் வேறு எதுவுமே கிடையாது. இப்படி இதான் ப்ராப்பர் ரெகுலர் டிப்ஸ். இப்படி கையை வச்சாச்சா, நேராக பார்க்கணும். ஸோ கீழே போகணும், மேலே வரணும், கீழே போகணும், மேலே வரணும், டவுன் அப் டவுன் அப். இப்போ இதில் பண்ணக்கூடாத மிஸ்டேக்லாம் என்னென்னா, ஸோ காலை இப்படி முன்ன வைக்கிறது, இல்லைனா வந்து எப்படி சொல்கிறது, இப்படி உடம்பு உள்ளே கிடக்கிறது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. சரியா? ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப இப்படி உள்ளே போகணுன்னு அவசியம் கிடையாது. சரியா? கரெக்டாக இவ்வளோத்துக்கு கீழே போனால் போதும், மேலே வந்தால் போதும். சரியா? ஸோ இப்போ நீங்கள் 2 பேரும் வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. சரியா? ஸோ ஃபஸ்ட்டு ஜிஜோ ட்ரை பண்ணு. அவ்வளோதான். என்ன ஒன்று மேலே 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 பாவார். அவ்வளோதான். பக்க அவ்வளோதான். சாகசா சூப்பராக பண்ணியாச்சு. ஜிஜோ வந்து சூப்பராக பண்ணிட்டான். ரெடியா? கீழே மேலே 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 அவ்வளோதான். என்ன ஒன்று கூட கீழே மேலே பக்கா. ஸோ நான் வந்து ஹெல்ப்பே பண்ணல, நான் சும்மா தான் கை வச்சுருந்தேன். ஸோ 2 பேரும் அவங்க ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி தான் போட்டாங்க. ஸோ பக்கா. ஆனால் வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து இந்த டபுள் பார் டிப்ஸ் பண்ணுறதுக்கு பேசிக்காக ஸ்ட்ரென்த் இருக்காது. ஸோ ஸ்ட்ரென்த் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 3 எக்ஸசைஸ். ஸோ புஷ்அப்ஸ் பண்ணலாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களோட ட்ரைசப் ஸ்ட்ரென்த் அண்ட் வந்து செஸ்ட் ஸ்ட்ரென்த் எல்லாமே வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ வந்து கண்டிப்பாக உங்களால் டிப்ஸ் பண்ணுறதுக்கு அது வந்து இன்டெரக்டாக வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் 2 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ இந்த 2 எக்ஸசைஸை நீங்கள் பண்ணணும். ஸோ என்னலாம்னா, ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஹோல்டு. ஸோ சிம்பிளாக வந்து ஸோ பாருக்கு மேலே போங்க. 2 இல்லை தப்பாக சொல்லிட்டு ஒரு 3 எக்ஸசைஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஹோல்டு. ஸோ ஜஸ்ட் பாருக்கு மேலே போய்ட்டு ஹோல்டு. சரியா? உங்களால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ அவ்வளோ நேரம் பார் மேலே ஹோல்ட் பண்ணணும். ஸோ ஹோல்ட் பண்ணு 1 by 1. சரியா? உன்னால் எவ்வளோ நேரம் நிற்க முடியுமோ ஸோ அவ்வளோ நேரம் நிற்கணும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது. ஸோ புஷ்அப்ஸ் வந்து பேசிக்காக நீங்கள் பண்ணலாம். அண்ட் தென் நீங்கள் பண்ண வேண்டியது டிப்ஸை பொறுத்த வரைக்கும் பண்ண வேண்டியது ஃபஸ்ட்டு இதுதான், ஹோல்டு. ஸோ உங்களால் எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணுங்கள். சரி, போதும். பக்கா. தம்பியை விட்டா நைட்டு ஃபுல்லாக நிற்பான். அடுத்தது செகண்டு ஜிஜோ. பக்கம் ஃபார்ம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ பேசிக்காக வந்து இது வந்து உங்களுக்கு இந்த ஸ்ட்ரைட் ஆர்ம் ஸ்ட்ரென்த் புல் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, அந்த ஸ்ட்ரைட் ஆர்ம் ஸ்ட்ரென்த் புல் பண்ணுறதுக்கு. செகண்ட் வந்து பண்ண வேண்டியது என்னென்னா நெகட்டிவ்ஸ். ஸோ சேம் வந்து மேலே போயிருங்க அண்ட் தென் கீழே கண்ட்ரோலாக வாங்க. ஸோ திரும்ப மேலே போயிருங்க அண்ட் கீழே கண்ட்ரோலாக வாங்க. ஸோ மேலே போகும்போது நீங்கள் வந்து குதிச்சு போகலாம், இல்லைனா வந்து உங்களோட ஃப்ரெண்டோட ஹெல்ப்பை யூஸ் பண்ணி போகலாம். நீங்கள் எப்படி வேணாலும் மேலே போகலாம். அண்ட் தென் கீழே வரும்போது உங்களோட ஃபுல் ஹேண்ட் பவர் யூஸ் பண்ணி ஸோ கண்ட்ரோலாக வாங்க. ஸோ இதை வந்து செகண்ட் பண்ண வேண்டியது. ஸோ இதை நீங்கள் பண்ணாலே கண்டிப்பாக வந்து ஓவர் டைமில் உங்களுக்கு டிப்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். ஃபஸ்ட் யார் பண்ண போகிறா? ஜிஜோ. இப்போ நான் வந்து அவனை தூக்கி விட்டாச்சு. கீழே வரும்போது கண்ட்ரோலாவா. மேலே நான் தூக்கி விட்றேன், கீழே வரும்போது கண்ட்ரோலாவா. அவ்வளோதான். போதும் இறங்கு. ஸோ இதை நீங்கள் வந்து ஒன்றா கூட பண்ணலாம். ஸோ ஒரு ரப் அண்ட் தென் ரெஸ்ட், ஒரு ரப் அண்ட் தென் ரெஸ்ட், ஒரு ரப் அண்ட் தென் ரெஸ்ட், நீங்கள் அப்படி கூட பண்ணலாம். ஸோ இது வந்து பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து டிப்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து பில்ட் ஆகும். அண்ட் ஃபைனல் எக்ஸசைஸ் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸோ பெஞ்ச் டிப்ஸ். ஸோ பெஞ்ச் டிப்ஸ் பேசிக் எப்படி பண்ணலாம், நீங்கள் டபுள் பாரில் கூட பண்ணலாம், இல்லைனா நீங்கள் கிரவுண்டில் பண்ணலாம், இல்லைனா இதே மாதிரி ஒரு பிளேஸ், ஒரு சேர், ஒரு சின்ன ஒரு எலிவேட்டட் சர்ஃபேஸ் இருந்தால் போதும் அதில் பண்ணலாம். ஸோ எப்படி பண்ணுறது நாங்கள் காட்டி தரோம். ஸோ இதுதான் பேசிக்கலாக பெஞ்ச் டிப்ஸ். சேம் அதே மூவ்மெண்ட் தான், பட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இது வந்து நீங்கள் ஹேண்ட் பொசிஷன் எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி வந்து ஒரு 10 reps பண்ணுறீங்கன்னா தென் இப்படி வந்து ஒரு 10 reps பண்ணுங்கள். ஸோ 2 ஹேண்ட் பொசிஷன்லுமே பண்ண பாருங்கள். நான் இப்போ வந்து ஃபஸ்ட் இப்படி பண்ணேன். ஸோ இப்போ இப்படி பண்ண போகிறேன். ஸோ இதுதான் பேசிக்கான எக்ஸசைஸ். ஸோ இப்போ வந்து நம்ம குட்டி பசங்க 2 பேரும் பண்ண போகிறாங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து ஆகாஷ் பண்ண போகிறேன் இதோட. சரியா? காலை முன்ன வச்சாச்சா, கூட கொஞ்சம் முன்னவே, கீழே போ மேலே, கீழே போ மேலே, டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் பவர். அவ்வளோதான். பக்கா. அடுத்து வந்து ஜிஜோ பண்ண போகிறான். ஜிஜோ வந்து இந்த ஹேண்ட் பொசிஷன். சரியா? பக்கா. டவுன் அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். என்ன ஒன்று பக்கா. சூப்பர் பண்ணு. போதும். ஸோ இந்த 3 எக்ஸசைஸ் தான். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து ஹோல்ட், செகண்ட் ஒன் வந்து நெகட்டிவ், மூணாவது உள்ளது ஸோ பெஞ்ச் டிப்ஸ் அண்ட் தென் புஷ்அப்ஸே ஆட் பண்ணிங்க. இந்த 4 எக்ஸசைஸ் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலே கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டிப்ஸ் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக பில்ட் ஆகும். கண்டிப்பாக உங்களால் டிப்ஸ் பண்ண முடியும். அண்ட் தென்
அதை வந்து அப்படியே லெவல் பண்ணிகிட்டே போகலாம், லெவலப் பண்ணிகிட்டே போகலாம். ஸோ யூ கேன் கெட் ரியலி ஸ்ட்ராங். அதே சேம் டைமில் மசில்ஸ் கூட பில்ட் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட ஃபஸ்ட் டிப்ஸை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பண்ணிருந்தேன், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அது வரைக்கும் பாய். See you all guys in next video. எல்லாரும் ஒரு பாய் பாய் சொல்லுங்கள். Bye. பாய் 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 பாய்.